ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2024ல ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன ட்வைலைட் ஆஃப் த வாரியர்ஸ் வால்டீன் அப்படிங்கிற படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. சத்தியமா சொல்றேன், கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு படத்தை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கவே மாட்டீங்க. என்ன கேட்டா 10க்கு 10ன்றதை விட 11ன்னு ரேட்டிங் கொடுப்பேன். அப்படி ஒரு பங்கமான கதை. அதுவும் இடையில ஒரு 2 சீன் வரும் பாருங்க. அட பாவீங்களா, என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு நீங்களே வாய பொழப்பீங்க. அப்படி ஒரு கான்செப்ட். கண்டிப்பா ஒன்லைன சொல்லி ஸ்பாயில் பண்ண மாட்டேன். ஆனா ஒண்ணு, நீங்க இந்த படத்தை மிஸ் பண்ணீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அப்படியே உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னைக்கான விடுகதைக்குள்ள போலாமா? கிரிக்கெட் மேட்சை பாத்துக்கிட்டு இருந்த கொசு ஒண்ணு டக்குன்னு அந்த மேட்ச் முடிஞ்சதுமே செத்து போயிடுச்சா. அது ஏன் பார்க்கலாம். எத்தனை பேர் கமெண்ட்ல சரியான பதில சொல்றீங்கன்னு. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்ல சின்ன வாய்ஸ் கேக்குது. சரியா 20ஆம் நூற்றாண்டுகள்ல ஹாங்காங்க சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள்ல இருந்த நிறைய பேரு ஹாங்காங்ல இருக்க வால் சிட்டிக்குள்ள தஞ்சம் புகுந்தாங்க. ஆனா அங்க ஏற்கனவே கிங் ஆஃப் கில்லர்னு அடைமொழியோட இருக்கக்கூடிய கிம் உதவியால லூயிங்கிறவன் வால் ஆஃப் சிட்டிய தான் கைக்குள்ள வச்சிருந்தான். குடி, சூதாட்டம், போதைப் பொருள்னு எல்லா தப்பான வேலைகளையும் அங்க பண்ண ஆரம்பிச்சான். பாவம், இது மூலமா அப்பாவியான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்பதான் லூயி அப்புறம் அந்த கிம்மோட கதையை முடிக்கணுங்கிறதுக்காக சைக்ளோன்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் லூயியோட எதிரிகளை தன்னோட கூட்டாளிகளா மாத்திக்கிட்டு அவன் கூடயே சண்டைக்கு போனாங்க. வால் சிட்டியோட அதிகாரத்துக்காக அவங்களுக்குள்ள இரவும் பகலும் மிகப்பெரிய யுத்தமே நடந்தது. ஆனா சண்டையோட முடிவுல கிங் ஆஃப் கில்லரான கிம்மோட கதைய சைக்ளோன் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா இந்த ஒட்டுமொத்த வால் ஆஃப் சிட்டியும் சைக்ளோனோட கண்ட்ரோல்குள்ள வந்துச்சு. இந்த இடத்துல அப்படியே மங்களகரமா டைட்டில போட்டு படமும் ஆரம்பிக்குது. கட் பண்ணா சீன் அப்படியே 1980க்கு போகுது. ஹாங்காங் சிட்டிக்குள்ள இருக்க ஒரு பப்ல ஆரம்பத்துல பார்ட்டி போயிட்டு இருக்கோம். ஆனா சரியா 10 மணி ஆனதுமே டோரை லாக் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர சண்டை போட வச்சு அவன் மேல பந்தயம் கட்டி விளையாடிட்டு இருக்கானுங்க. இதுல மொட்டை அடிச்சிருக்கான் இல்லையா, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஆக்சுவலா இந்த பாரோட ஓனர் வேற யாரும் கிடையாது. தோ நல்லா குண்டு போட்ட மாதிரி இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான். இவனை ஷார்ட்டா பேண்டான மைண்ட்ல வச்சுப்போம். பக்கத்துல இருக்க அந்த கண்ணாடிக்காரனை கேடி பையன் மைண்ட்ல வச்சுப்போம். ஆரம்பத்துல என்னதான் நம்ம ஹீரோ அடி வாங்கினாலும் கூட தரையில ஏற்கனவே உடஞ்சு போன கண்ணாடிகளை தூவி இருப்பாங்க. துளி கூட யோசிக்காம அந்த கண்ணாடியில கைய வச்சு ஒரு குத்து குத்திட்டு ஆப்பனட் ஆளோட மூஞ்சில நலங்கு வைக்கிறான். அவன் சும்மா இருப்பானா, நம்ம ஹீரோவை அடிச்சு கீழே தள்ளி கண்ணாடியோட தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஆனா சண்டையோட முடிவுல ஜெயிச்சது நம்ம ஹீரோ தான். அடுத்து பேண்டா கிட்ட வந்தவன் ஜெயிச்சதுக்காக பணத்தை வாங்கலான்னு பார்த்தா அவனை பாருங்களேன். டே தம்பி, நீ சூப்பரா சண்டை போட்ட. முதல் முறையா என் பப்புக்கு இப்பதான் நீ வரப்போல. ஆமா, நான் இந்த ஊருக்கு புதுசு. முதல்ல பணத்தை கொடுங்க, நான் இங்க இருந்து போயாகணும். அட எதுக்குப்பா அவசரப்படுற? உன்னோட திறமைய பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. நீ வேணா என் டீம்ல ஜாயின் பண்ணிக்கவே, உனக்கு தேவையான எல்லாம் கிடைக்கும். மன்னிச்சிடுங்க, எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. உடனே கேடி பையனும், இந்த பாரு, கிடைச்ச வாய்ப்பை நீ மிஸ் பண்ற. சரி, அது ஓ விருப்பம்பா, என்னால எதுவும் பண்ண முடியாது. ஆனா வாங்கிட்டு போற காசை வச்சு நீ என்ன பண்ண போற? ஆக்சுவலா நான் ஒரு அகதியா இங்க வந்திருக்கேன். சோ எனக்கு ஐடி கார்டு வாங்கணும். அதுக்காக தான் இந்த பணத்தை சேர்த்துட்டு இருக்கேன். சிரிச்சுக்கிட்டே பேண்டாவும், தம்பி ஐடி கார்டு வாங்கணும்னாவே பசங்க எல்லாம் என்கிட்ட தான் வருவாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, பணம் அண்ணங்கிட்டே இருக்கட்டும். 2 வாரத்துக்கு அப்புறமா திரும்ப வந்து என்ன பாரு, ஐடி கார்டு நீ கேட்ட மாதிரி ரெடியா இருக்கும். சரி, பெரிய மனுஷன் போய் சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கையில நம்ம ஹீரோவும் அங்க இருந்து வெளியில வந்துட்டான். அடுத்த 2 வாரத்துக்கு அப்புறமா கிடைக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து தான் பசியை மட்டும் தீர்த்துப்பான். அதே டைம்ல 2 போலீஸ்காரங்க நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இவங்கிட்ட தான் ஐடி கார்டு இல்ல. சோ போலீஸ பார்த்து பயந்து அங்க இருந்து ஓடி போயிடுவான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த பேண்டாவை பார்த்து ஐடி கார்டை வாங்கலாமேன்னு ஒரு சின்ன குடோனுக்கு போயிட்டு இருப்பான். இவன் நடந்து போகக்கூடிய பாதை ஃபுல்லாவே நிறைய பேரு பணத்தை எண்ணிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பேக்லயும் அடிக்க வச்சிட்டு இருக்காங்க. அடுத்து பேண்டா கிட்ட வரும்போது, நீ கேட்ட ஐடி கார்டு தானே, வச்சுக்கொண்டு தூக்கி போடுவான். சந்தோஷத்துல இவனும் அதை எடுத்து பாப்பான். ஆனா அது ஒரிஜினல் கிடையாது. சும்மா இவனுங்களாவே ஏதோ கிறுக்கி கொடுத்துருக்கானுங்க. இந்த பாருங்க, எனக்கு ஒரிஜினல் தேவை. கேடு பேன பாருங்க. ஏண்டா நீயே ஒரு அகதி, உனக்கு ஒரிஜினல் ஐடி கார்டு வேற கிடைக்குமா? நீ கொடுத்த பணத்துக்கு இது மட்டும் தான் கிடைக்கும். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இல்ல என்னால முடியாது, எனக்கு என் பணத்தை திரும்ப கொடுங்க. சுத்தி இருக்க அல்ல கைங்க கையில பொருளை வச்சிருக்கானுங்க. பயந்து போன ஹீரோவும் எதுவும் பண்ண முடியாம ஆரம்பத்துல அமைதியா வெளியில வந்தவன் சடனா அங்க ஏற்கனவே பணக்கட்டுகளை எண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஒரு பேக் எடுத்துக்கிட்டு குடு குடுன்னு வெளியில ஓடுவான். அண்ணாத்த, நம்ம பேக்ல ஒண்ணு ஆட்டைய போட்டான். சரி அப்படின்னா அவனை தப்பிக்க விடாதீங்கன்னு கேடி பையனும் அடியாளுங்களும் அவனை துரத்தி வந்துட்டு இருக்கானுங்க. மூச்சரைக்க ஓடி வந்தவன் ஒரு பஸ்ல ஏறி உட்காந்துப்பான். அப்ப அங்க வந்து அடியாளுங்க நம்ம ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தன் கழுத்தை பிடிச்சு நெருக்கிறான். இன்னொருத்தன் என்னடானா கையில இருக்க பேக பிடுங்க பாக்குறான். ஆக்சுவலா ஹீரோவுக்கு ஒரு சில மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் போல. சோ ரொம்ப ஈஸியாவே 2 பேரை அடிச்சு போட்டான். ஆனா மூணாவதா அந்த கேடி பையனை பாருங்களேன், பஸ்ஸோட சைடுல தொங்கிட்டு இருக்காங்க. டே செல்லகுட்டி, உன்னால என்கிட்ட வந்து தப்பிக்க முடியாத, ஒழுங்கா அந்த பேக குடுன்னு அட்டி பொழந்து கட்டிட்டு இருக்கான். ஆளு பாக்கதாங்க இந்த கேடி பையன் பேக்குமா இருக்கான். ஆனா பாருங்க, 2 விரல வச்சு அட்டாக் பண்ணாவே அங்க இருக்க சீட்ல ஓட்டைய போட்டான். நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்து பயந்து போன டிரைவரும் டக்குனு பிரேக் அடிக்க 2 பேரும் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டானுங்க. ஆத்தி, இவன் ரொம்ப திறமசாலியா இருக்கான், இவன் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு படத்தோட ஆரம்பத்துல வால் சிட்டின்னு ஒரு இடத்த பார்த்தாரு போல. கரெக்டா இப்ப அந்த கட்டடங்களுக்குள்ள நம்ம ஹீரோ போய் ஒளிஞ்சுப்பான். பின்னாடியே துரத்தி வந்த கேடி பையனால ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல உள்ள
போகவே முடியல. ஏன்னா இந்த இடம் முழுக்க முழுக்க சைக்ளோனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. கரெக்டா அதே டைம்ல ஒரு பைக்கர் பையன் அங்க வரான். என்னப்பா கேடி, புதுசா எங்க ஏரியாக்குள்ள வந்திருக்க? உச்சா போக வந்த கேக்குறான் பாரு கேன பையன் மாதிரி கேள்வி. இந்த பாரு, இன்னைக்கு எங்களால உள்ள வர முடியாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா கூடிய சீக்கிரமே நாங்க வருவோம்னு சொல்லிட்டு கேடி பையன் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது பைக்கருக்கு பக்கத்துல இருக்க ஒருத்தன், மச்சான் எவனோ ஒருத்தன் பேக்ல நம்ம பில்டிங் குள்ள ஓடனாண்டா, அவனை துரத்தனப்படிதான் இந்த கேடி பையனும் வந்தான். சரி அது யாரு என்ன நான் பாக்குறேன்னு பைக்கர் அங்க இருந்து கிளம்புறான். இனிமே இவனை ஷார்ட்டா டர்போன்னு மைண்ட்ல வச்சுப்போம். இதே டைம்ல வால் சிட்டிக்குள்ள வந்த ஹீரோ ஒரு மறைவான இடத்துல உட்கார்ந்து தான் கொண்டு வந்த பேக்ல பணம் இருக்குன்னு ஆசையா தரப்பான். ஆனா இவன் நினைச்ச மாதிரி உள்ள பணம் கிடையாது, போதைப் பொருள் இருக்கு. அட கடவுளே, பேக மாத்தி தூக்கிட்டு வந்துட்டேன் போலன்னு தலகால் புரியாம புலம்பிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒருத்தன் போதை மருந்து அடிக்கிற விஷயத்த கவனிக்கிறான். யோ, இந்த மருந்தை எங்கேயா வாங்கின? இப்ப அந்த ஆள் ஒரு அட்ரஸ் கொடுத்ததுமே நம்ம ஹீரோவும் கரெக்டா அங்க வந்துருவான். தம்பி, உனக்கு சரக்கு வேணும்னா காசை கொடுத்துட்டு பொட்டலத்தை வாங்கிட்டு போ. ஆனா மன்னிச்சிருங்க, நான் இங்க வந்தது என்கிட்ட இருக்க சரக்கை விக்கிறதுக்காக. எது சரக்கா? எங்க காட்டு. கொத்து கொத்தா சரக்க பார்த்ததுமே மொத்த பேருக்கும் தூக்கி வாரி போடுது. ஏன்டா டேய், திருட்டு சரக்க கொண்டு வந்து எங்க கிட்டயே விற்க பாக்குறியா? ஒன்னன்னைக்கு விட மாட்டோன்னு 10 பேரும் சுத்தி நிக்கிறானுங்க. விளங்குச்சு போ. சண்டை போட்டாதான் இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு தனியாளா அவங்க கூட எல்லாம் சண்டை போட்டு ஒரு பெரிய லேடரை தள்ளி விட்டுருவான். மொத்த பேரும் அது கடியில மாட்டிப்பானுங்க. சரி, பிரச்சனை முடிஞ்சாச்சு, வெளியில போலாம் ட்ரை பண்ணும்போது கரெக்டா நம்ம டர்போ உள்ள வந்துட்டான். யார் ராணி, எதுக்காக எங்க ஏரியாக்குள்ள வந்த? உயிர் பயத்தால ஹீரோ சண்டை போட ஆரம்பிப்பான். அடுத்த நிமிஷமே டர்போவை பாருங்களேன், கத்திய கையில வச்சுக்கிட்டு வித்த காட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலா ஹீரோவால இவனை சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சோ எதுக்கு வம்புன்னு அவனுக்கு தண்ணி காட்டிட்டு சுவர்கள் மேல குரங்க விட மோசமா தாவி மாடிக்கு போயிடுவான். ஆனா அந்த டர்போ விடாம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். கடைசியில உயிருக்கு பயந்து அங்க இங்கன்னு ஓடி நம்மால ஒரு சின்ன சலூனுக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பான். அப்ப பாருங்க, தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்க கூட்டி பெருகிற ஒரு ஆள் மேல நம்ம ஆளு கத்திய வைக்கிறான். இந்த பாரு, நான் இங்க இருந்து வெளியில போகணும், எவனாவது கிட்ட வந்தீங்க இந்த ஆளோட கழுத்தை அறுத்துருவேன். ஆனா டர்போவை பாருங்க, போச்சுடா, இந்த மொட்டை பையன் வசமா மாட்டிக்கிட்டான். சரி, ஏன்டா அப்படி எல்லாம் சொல்றானுங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கத்தி வச்சிருக்கான்ல, அந்த ஆள் வேற யாரும் கிடையாது. படத்தோட ஆரம்பத்துல சைக்கிளோன்னு ஒரு ஆளு சண்டை போட்டு இந்த வால் சிட்டிய தான் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்திருப்பார்ல, அந்த மனுஷனோட கழுத்துல தான் இந்த பயமுள்ள கத்திய வச்சிருக்கான். தலைவன் துளி கூட அசராம ஹீரோவோட கைய லைட்டா தட்டி விட அவன் கீழே விழுந்துட்டான். மறுபடியும் குத்தலான்னு வரும்போது கையில இருக்க சிகரெட்டை சுண்டி விட்டுட்டு ஹீரோவை சொல்லி தரையில அடிச்சுட்டு தலைவன் மறுபடியும் அலேக்கா நின்னுட்டு தூக்கி போட்ட சிகரெட்டு கீழே விழுறதுக்குள்ளேயே பச்சைக்கண்ணு பிடிப்பாரு. டே டர்போ, யாரா அவன்? ஆள் பார்க்க புதுசா இருக்கான். தலைவரே, அவன் கையில போதை மருந்து வச்சிருக்கான். நம்ம ஆளுங்க கிட்ட இல்லீகலா விற்க பார்த்தான். எனக்கு என்னமோ அந்த பேக பார்க்கும் போது அது பாண்டாவோட டீமுக்கு சொந்தமானதுன்னு நினைக்கிறேன். டே மொட்டை, இப்போதைக்கு ஒரு கையை தான் உடைச்சிருக்கேன். மறுபடியும் சரக்க வைக்கணும் அதை வைக்கணும் நீங்க கிட்ட வந்த உன் கதையவே முடிச்சிருவேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லும் போது உயிருக்கு பயந்து நம்மளால 2வது பாடியில இருந்து தொப்புன்னு கீழே குதிக்கிறான். இப்போதைக்கு வெளியிலயும் போக முடியாது, ஏன்னா அந்த கேடி பையன் அந்த ஆளுங்களோட வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சோ வேற வழி இல்லாம ஒத்த கைய வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க பில்டிங்கோட சன்சைட் இருக்குல்ல, அதுக்கு மேல ஏறி உட்காந்துப்பான். அப்ப பாருங்க, ஒரு அம்மா ஹீரோவுக்கு சாப்பாடை கொடுக்குது. இன்னொரு அம்மா என்னடானா இந்தாப்பா ஜூஸ குடின்னு பாட்டில கொடுக்குது. இவன் இதை சாப்பிடக்கூடிய இதே டைம்ல முகத்துல கட்டுப்பட்ட ஒரு ஆளு, உனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா பக்கத்துல இருக்க சலூனுக்கு போ, அங்கதான் இந்த இடத்தோட பாஸ் இருக்காரு. அட போய் அங்கிட்டு, என்ன அடிச்ச ஆளே அவர்தான் புலம்பிக்கிட்டு நம்ம ஹீரோ பொறுமையா நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனா தடுமாறி தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். அதுவும் எங்க சைக்ளோன் இருக்கக்கூடிய அதே இடத்துல. ஏன்டா டேய், நீ இன்னும் போகலையா? உன்ன மாதிரி போதைப் பொருளை விற்கக்கூடிய புது ஆளுங்க உள்ள வரக்கூடாது. ஐயோ சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் போதைப் பொருள்லாம் விக்கல. நான் ஒரு அகதி, ஹாங்காங்குள்ள இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஐடி கார்டு தேவை. சோ அதுக்காக தான் என்கிட்ட இருந்த பணத்தை பேண்டா கிட்ட கொடுத்தேன். ஆனா அவன் என்ன ஏமாத்திட்டான். வேற வழி இல்லாம தான் அவன் குடவுன்ல இருந்த பணத்தை எடுக்கிறதுக்கு பதிலா இந்த போதை மருந்தை எடுத்துட்டு வந்துட்டேன். சோ தயவு செஞ்சு இந்த மருந்துகளை வச்சுட்டு எனக்கு பணத்தை கொடுங்க. ஒரு நிமிஷம் அச்சோ பவன் இறக்கப்பட்ட சைக்கிளோனும் ஹீரோ கிட்ட இருந்த பேக வாங்கிட்டு, என்னால உனக்கு பணம் கொடுக்க முடியாது, ஆனா உன் உடம்பு சரியாகிற வரைக்கும் இந்த இடத்துல ஏன் நீ பாதுகாப்பா இருக்கலாம். டர்போ, அவனை பீமா கிட்ட கூட்டிட்டு போ. இங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம சைக்ளோன் இப்ப அந்த பேண்டாவோட வீட்டுக்கு வந்திருக்காரு. தூக்கத்தை விட்டு படக்கனு கண்ணு முழிச்ச பேண்டாவே ஒரு நிமிஷம் பயந்து போயிடுவாரு. எதுக்காக இங்க வந்த? உனக்கும் எனக்கும் ஒரு கப்பாக அது இன்னும் முடியல. அட சும்மா எதுக்குப்பா கோவப்படுற? இப்ப என்ன உன் அடியாளுங்க வந்தா மட்டும் என்ன அப்படியே அடிச்சு கொண்டுருவானுங்களா? நான் வந்தது உன் கூட சண்டை போறதுக்காக கிடையாது. உன் குடவுன்ல இருந்த ஏதோ ஒரு மொட்டை பையன் சரக்கு பேக தூக்கிட்டு ஒண்ணானமே, அந்த பேகும் அதுக்குள்ள கொஞ்சம் பணம் இருக்கு. இனிமே நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்ப பேண்டாவை பாருங்களேன், வெட்டுக்கடியில ஒளிச்சு வச்சிருக்க கத்தி எடுக்க ட்ரை பண்ணுவான். சிரிச்சுக்கிட்டே சைக்கிளோனும், நீ மட்டும் இப்ப அந்த கத்தியை எடுத்தா உன்னோட உயிரை நான் எடுத்துருவேன், பரவாயில்லையா? அவ்வளவுதான். இத சொன்னதுமே அந்த பேண்டாவுக்கு பயம் வந்துருச்சு. இன்னொரு பக்கத்துல பீமாங்கிற ஆள்கிட்ட நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல, அது வேற யாரும் கிடையாது. முன்னாடி சீன்ல முகத்துல கட்டுப்பட்டு இருந்திருப்பான்ல, அந்த ஆள் தான் பீமா. ஹீரோவோட கையை செக் பண்ணி பார்த்துட்டு, நல்ல வேலை உன் கை உடையல, மூட்டு மட்டும் நழுவி இருக்கு, ஒரு சின்ன கட்டு போட்டா எல்லாம் சரியா போயிடும். அதே டைம்ல உள்ள வந்த டர்போ, நீ சரக்கு யாருகிட்ட இருந்து திருடிட்டு வந்தியோ அவங்கிட்ட பேசி உன் பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சு. கடுப்பான ஹீரோவும்,
வந்ததும் பேக வாங்கி சும்மா கொடுத்துட்டீங்க, எனக்கு பணம் வேணுமே, நாங்க உன்னை காப்பாத்தி விட்டதே பெரிய விஷயம். இந்த பாரு, இந்த வால் சிட்டியில யாருகிட்ட உதவி கேட்டாலும் சரி கண்டிப்பா அவங்க உனக்கு வேலை கொடுப்பாங்க. உனக்கு பணம் தேவைன்னா வேலை பார்த்து சம்பாரி. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ என் பாஸ்க்கு கடன் பட்டிருக்கப்பா, அந்த கடனை அடைச்சிட்டு தான் நீங்க இருந்து போயாகணும். இப்போதைக்கு வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன ஹோட்டல்ல சமையல் வேலைக்கு ஜாயின் பண்ணிப்பான். ஆரம்பத்துல சொதப்பனாலுமே கொஞ்சம் கொஞ்சமா தொழில கத்துக்கிட்டவன் அன்னைக்கான வேலையை முடிச்சுட்டு அங்க இருக்க சன்சைட்ல படுத்துப்பான். லாஸ்டா இவன் ஒரு கப்பல்ல அகதியா ஹாங்காங் வந்துட்டு இருக்கும் போது மிகப்பெரிய கடல் கொந்தளிப்புல மாட்டிருப்பாங்க. சோ அதை நினைச்சு பார்த்து பையன் டக்குன்னு கனம் விழுகிறான். இப்ப அடுத்த சில நாட்கள் ஆகுது. கட்டு போட்டிருந்த கையும் ஓரளவுக்கு குணமாயிடுச்சு. இவன் ஓடி ஆடி நல்லபடியா வேலை பார்க்குற விஷயத்த சைக்ளோனும் டர்போவும் கவனிக்கிறாங்க. அடுத்த இந்த வால் சிட்டிக்குள்ள இருக்க ஒரு கோயிலுக்கு வரும்போது அங்க இருக்கக்கூடிய சுவர்கள்ல ஏதோ ஒரு பயங்கரமான ஆயுதத்தை வச்சு தாக்குன மாதிரி எக்கச்சக்கமான வெட்டு தடயங்கள் தெரியுது. இவ்வளவு பயங்கரமா யார் சண்டை போட்டிருப்பாங்கன்னு ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட் ஆகுது. வேலையை முடிச்சிட்டு கிடைச்ச பணம் இருக்கும்ல, அதை தன்னோட சாக்ஸ்ல ஒளிய வச்சுட்டு இருப்பான். அப்ப கரெக்டா உள்ள வந்த சைக்ளோனும், டேய் எப்ப பாரு இந்த பண்ண சாப்பிட்டே உயிர் வாழ போறியா, என் கூட வா, இன்னைக்கு உனக்கு ஜம்முன்னு விருந்து வைக்கிறேன். சரின்னு கிடைச்ச சாப்பாட்ட நம்ம ஆளு வெளுத்து கட்டிட்டு இருப்பான். அப்பதான் சைக்ளோனும், இந்த பாரு நீ நினைக்கிற மாதிரி இந்த ஹாங்காங்ல ஐடி கார்டு வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம். சோ திரும்ப நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போயிடு, இல்ல என்னால முடியாது. இந்த ஹாங்காங் தான் இனிமே என் ஊரு. சரி இவ்ளோ பேசுறியே, உன் அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சு? எனக்கு அம்மா மட்டும் தான் இருந்தாங்க, அப்பாவுக்கு என்ன ஆச்சுங்கிறத என்கிட்ட சொல்லி வளர்க்கல. சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்களும் உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் அமைதியான சைக்ளோனும், இந்த பாரு நீ ஆபத்தான முறையில வெளியில தூங்கணுங்கிற அவசியம் கிடையாது. டர்போ 2வது மாடியில ரூம் ஒன்னு ஃப்ரீயா இருக்குல்ல, அங்க இவனை தங்க வச்சிரு. உனக்கு தேவையான பணம் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்த விட்டு நீ கிளம்பிடு. அதுக்கப்புறமா டர்போவும் ரூம் ரெடி பண்ணிட்டு போட்டுக்கிறதுக்காக ஒரு சில பேண்ட் ஷர்ட்டும் கொடுக்குறான். டேய் உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு சரியா, இல்ல போதும் எனக்கு நீங்க ஏற்கனவே நிறைய உதவி பண்ணிட்டீங்க. கட் பண்ண அடுத்த வழக்கம் போல ஹீரோ சாப்பாடு டெலிவரி பண்ணிட்டு இருப்பான். அப்ப இந்த பல்லான வேலையெல்லாம் பாப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள வரான். அப்ப பாருங்க இவன் கூட சமையல் கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு குட்டி பொண்ணு இங்க இருக்கிறா. அடியே கீசி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா, என் அம்மா உள்ள இருக்காங்க, அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே டைம்ல யாரோ ஒரு ஆளு பயங்கரமா அழுகக்கூடிய சத்தமும் கேக்குது. எட்டி பார்த்தா உள்ள ஒரு போதைக்கை இந்த கீசியோட அம்மாவை அடி அடி நடிச்சு அவன் ஒளிச்சு வச்சிருந்த போதை மருந்தை எடுத்துட்டான். ஏண்டி மறுபடியும் என்கிட்ட இருந்தே மறைக்கிறியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு போட்டு அட்டி அடி நடிக்கிறான். ஹீரோவால இத பார்த்து பொறுக்கவே முடியல. கட் பண்ணா அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த கீசியோட அம்மா இருக்கால, அவ மாடியில இருக்க ஒரு ரூம்ல வந்து அந்த போதைக்கை கூட ஒன்னா சேர்ந்து பாங்க அடிச்சிட்டு இருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல அவன் செம்ம போதையானதால கீசியோட அம்மாவை அட்டி அடி நடிச்சு எனக்கு இன்னும் போதை வேணும், மருந்த கொடுன்னு டார்ச்சர் பண்றான். இங்க கட் பண்ணா காலையில விடியுது. வழக்கம் போல ஹீரோ வேலைக்காக போகும்போது நம்ம குட்டி பொண்ணு கீசி இருக்கால, அவ அங்க இருக்க சந்தைக்குள்ள நின்னுகிட்டு ஏதோ ஒன்னா அண்ணாந்து பாக்குற மாதிரி தெரியுது. உடனே பக்கத்துல வந்தவன், செல்லம் என்னாச்சு, நீ இங்க என்ன பண்ற, வா வேலைக்கு போலாம். ஆனா அந்த புள்ள பதிலே பேசாம மேல பார்த்தபடி அழ ஆரம்பிக்கிறா. அப்படி என்னதான் மேல இருக்குன்னு ஹீரோவும் பார்க்கும்போது கீசியோட அம்மா இறந்து போய் ஒரு பிணமா கிடக்குறாங்க. ஹீரோ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போன அந்த உடலை கீழே கொண்டு வரான். அந்த அம்மாவோட உடைகள் அரைகுறையா கிழிஞ்சிருக்க விஷயத்த பார்த்த ஒரு துணி எடுத்து போத்து விடுவான். கரெக்டா உள்ள வந்த சைக்ளோனும், சான் உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி. அப்ப கரெக்டா உள்ள வந்த பீமா இறந்து போன அந்த லேடி உடம்ப பார்த்துட்டு, இந்த பாருங்க அந்த அம்மா தவறையெல்லாம் கீழே விழல, வேணும்னே யாரோ ஒருத்தர் நடிச்சுதான் அவங்கள கீழே தள்ளி இருக்காங்க. உடனே ஹீரோவும், நேத்து நைட்டு நான் ஒரு பல்லான ஏரியாக்கு போகும்போது அங்கிருந்த பெண்ணுங்கிற ஒரு ஆளு இந்த லேடிய போட்டு அடி அடி நடிச்சான். ஒருவேளை அவன் தான் இவளை கொண்டிருப்பானோ. பதிலுக்கு சைக்ளோனும், இந்த பாரு சான், சரியான ஆதாரம் இல்லாத வரைக்கும் நம்மளால யாரையும் தண்டிக்க முடியாது. ஆனா குட்டி பொண்ணு கீசிய பாருங்களேன், அவன் ஒரு பக்கத்துல அம்மா எனக்கு வேணும்னு அழ ஆரம்பிக்கிறா. ஆனா ஹீரோவால இந்த விஷயத்த நார்மலாவே எடுத்துக்க முடியல. அன்னைக்கு நைட்டு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன பொட்டி கடைக்கு வந்தவன் கண் வடிவத்துல இருக்க ஒரு முட்டையை வாங்கிட்டு அதை என்னமோ மாஸ்க் மாதிரி தான் முகத்தை கவர் பண்ண மாதிரி கட்டிப்பான். ஒரு சந்தைக்குள்ள கீசியோட அம்மாவை அடிச்ச பெண் நடந்து போற விஷயத்த பார்த்தவன் மறைச்சு வச்சிருந்த இரும்பு ராடு எடுத்துக்கிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான். அப்ப பாருங்க ஹீரோ போலவே இன்னும் ஒரு 2-3 பேரு மாஸ்க மாட்டிக்கிட்டு கையில இரும்பு கம்பியோட உள்ள வரானுங்க. பாரபட்சமே இல்லாம அந்த பெண்ணை போட்டு அடி அடி நடிக்கிறானுங்க. ஹீரோ சும்மா இருப்பானா, தான் பங்குக்கு இவனும் சண்டை போடுவான். அப்ப இவன் கண்ணுல கட்டி இருந்த அந்த முட்டாய் இருக்கு இல்லையா, அது கலண்டு கீழே விழுந்துரும். நல்ல வேலை கூட இருக்க ஒருத்தன் மாஸ்க கொடுத்து இதை போட்டு கவர் பண்ணிக்கங்கிறான். ஆக்சுவலா அந்த பெண்ணை அடிச்சது கூட பிரச்சனை இல்லைங்க. லாஸ்டா 4 தசைகள்ல இருந்தோம் அவன் கையையும் காலையும் தூக்கி பிடிச்சு தரையில ஏதோ நெற்கதிர அடிக்கிற மாதிரி பொழப்பானுங்க பாருங்க. இதெல்லாம் சத்தியமா செம காமெடியா இருக்கும். கடைசியா அவனுக்கு மிச்ச மீதி உயிரை மட்டும் விட்டு வச்சுட்டு 4 பேர் அங்க இருந்து ஓடி வந்துருவாங்க. ஒவ்வொருத்தரும் மாஸ்க் எடுக்கிறப்பதான் தெரியுது, ஒன்னு நம்ம ஹீரோ, 2வது பீமா, 3வது டர்போ, 4வது ஆளோட பேரு ஜாக். நம்ம சைக்ளோனுக்கு எப்படி இந்த டர்போ ஒரு பாடி கார்டோ, அதே மாதிரியே டேனுங்கிற கேங்ஸ்டருக்கு இந்த ஜாக் ஒரு பாடி கார்டா இருக்கான். அன்னைக்கு நைட்டு 4 பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. காலையில விடிஞ்சதுமே சைக்ளோனும், என்னப்பா மத்த பசங்க கூட ஒன்னா சேர்ந்த நீயும் அந்த பெண்ணை பொழந்து கட்டிட்ட போல, மன்னிச்சிருங்க உங்களுக்கு அது தெரியுமா? அட எனக்கு தெரியாம இந்த வால் சிட்டிக்குள்ள எதுவும் நடக்காது. அதே டைம்ல அங்க
இருக்க டிவி நியூஸ்ல ஹாங்காங்க சேர்ந்த அரசு அதிகாரிகள் வால் சிட்டில நிறைய இல்லீகலான வேலை போயிட்டு இருக்கு. சோ நாம அதை தடுத்தாகணும் அப்படின்னா முதல்ல அந்த வால் சிட்டியை மொத்தமா அழிச்சு முழுக்க அது அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணா பீமா இப்ப சைக்ளோன் உடம்ப செக் பண்ணிட்டு, சார் உங்களோட இதயத்துல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, முக்கியமா லங்ஸ் 90% டேமேஜ் ஆயிடுச்சு, நீங்க இந்த தம் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணா உங்க உயிருக்கு நல்லது. இந்த பாரு பீமா, எனக்கு உடம்பு முடியலங்கிறத டர்போவுக்கு கூட தெரியக்கூடாது, இது நமக்குள்ளேயே ரகசியமா இருக்கணும், நான் முதல்ல ஜோஜோவை பார்த்து பேசிட்டு வரேன்னு நேரா இப்ப அந்த ஜோஜோவோட வீட்டுக்கு வராங்க. அங்க இருக்க ஹால்ல இறந்து போன ஜோஜோவோட மனைவி அப்புறம் 2 குழந்தைகளுக்கும் போட்டோ வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஜோஜோ வேற யாரும் கிடையாது, வால் சிட்டி இருக்குல்ல அந்த இடத்தோட குறிப்பிட்ட பகுதி இவனுக்கு சொந்தமானது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா வால் சிட்டியை பாதுகாக்கிறதுக்கான வேலை மட்டும்தான் சைக்ளோனோடது, மத்தபடி மக்கள் குடியிருக்கக்கூடிய இடங்கள் இந்த ஜோஜோவுக்கு சொந்தமானது. வந்த சைக்ளோனும் பேக்ல பணத்தை கொடுத்து, இது வால் சிட்டி மக்களோட இந்த மாசத்துக்கான வாடகை, பதிலுக்கு ஜோஜோவும் இந்த பாரு பணத்தை விட்டு தள்ள, என்னால இப்ப வரைக்கும் அந்த லூயியோட அல்லக்கையான கிம் என் ஃபேமிலியை கொன்ன விஷயத்த மறக்கவே முடியல. பல வருஷங்களுக்கு முன்னாடி என் குடும்பத்தோட இழப்புக்காக நீ அந்த கிம்ம சாகடிச்ச, ஆனா இன்னும் அவனோட வாரிசு இங்கதான் எங்கேயோ பதுங்கி இருக்கான், அவனை தேடி கண்டுபிடிச்சு சாகடிக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாத. பதிலுக்கு சைக்ளோனும் இந்த பாரு பிரச்சனை இப்ப அது கிடையாது, அரசாங்கத்தை சேர்ந்தவங்க வால் சிட்டிய எப்படியாச்சும் தங்களோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர பாக்குறாங்க, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு சில மாதங்கள்ல உங்ககிட்ட நிலத்தை விலை பேசுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இந்த பாரு இதை நான் மட்டுமே தனியா முடிவெடுக்க முடியாத, நம்ம கூட்டாளியான டான் இருக்கான்ல அவங்கிட்டையும் பேசியாகணும். அடுத்த நேரா சைக்ளோன் வால் சிட்டிக்கு வராரு. நம்ம ஹீரோவை மட்டும் தனியா கூப்பிட்டு, இந்த பாரு உன்னோட உடம்பு நல்லபடியா சரியாயிடுச்சல, நீ இங்க இருந்து கிளம்பி ஆகணும், ஆனா அவனுக்கு அதுல விருப்பம் இல்ல, என் அம்மா அப்பா யாருமே இல்லாத நேரத்துல நீங்க தான் எனக்கு உதவி பண்ணி தங்கறதுக்கான இடத்தை கொடுத்தீங்க, இவ்ளோ நாளா உங்க எல்லாரையுமே என்னோட குடும்பமா நினைக்கிறேன், நான் எதுக்காக இங்க இருந்து போகணும். இந்த பாரு சான், இன்னைக்கு இல்லைனாலும் சரி என்னைக்காவது ஒரு நாள் அரசாங்கம் கண்டிப்பா இந்த ஒட்டுமொத்த வால் சிட்டியை விட்ட மக்களை வெளியேற்றுவாங்க, பரவாயில்ல அது வரைக்கும் நான் அங்கேயே இருக்கேன். வேற வழி இல்லாம சைக்ளோனும் சரின்னு சம்மதிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில விடியுது. ஜோஜோவையும் டேனியும் பாக்குறதுக்காக சைக்ளோன் ஒரு பாருக்கு போயிருப்பாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் மத்த பசங்களும் அங்க போலாமேன்னு கிளம்பும் போது இங்கதான் சந்தேகத்துல ஹீரோ இவன் கோயில்ல நிறைய வெட்டு தடயங்களை பாத்திருப்பான்ல, அதை கை காட்டி, ஆமா இதெல்லாம் எப்படி உருவாச்ச, டேய் அது ஒரு பெரிய கதரா, சரியா 20ஆம் நூற்றாண்டுல இந்த வால் சிட்டி ஒரு பெரிய சொர்க்கம் போல இருந்தது, ஆனா லூயி கிங் ஆஃப் கில்லரான கிம்மோட உதவியால வால் ஆஃப் சிட்டியை தான் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தான், மக்களை பயங்கரமா டார்ச்சர் பண்ணான். அப்பதான் சைக்ளோன் டான் ஜோஜோ உதவியால ஒரு பெரிய டீமை ரெடி பண்ணி லூயி கூட சண்டை போட தயாரானாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே ஜோஜோவை பயமுறுத்துறதுக்காக லூயி ஜோஜோவோட ஃபேமிலியை கடத்தினா. ஈவியருக்கு இல்லாம கிம்மோட கையால அவன் மனைவி குழந்தைகளை கொல்ல வச்சான். அதுக்கப்புறமா 2 கேங்கும் நைட்டும் பகலும் பயங்கரமா சண்டை போட்டாங்க. சொன்னா நம்ப மாட்ட, நம்ம சைக்ளோனுக்கு நிறைய சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. கிம் கூட தனியா சண்டை போட்டவரு ஒரு கட்டத்துல தன்னோட முழு பவர்ஸை பயன்படுத்தி அவனை ஒரு வழியா இந்த கோயில்ல தோக்கடிச்சாரு. அப்ப ஏற்பட்ட தடயங்கள் தான் இது எல்லாமே. சரிவா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப மொத்த பேருமே பக்கத்துல இருக்க பாருக்கு வராங்க. டான் கிட்டயும் ஜோஜோ கிட்டயும் சைக்ளோன் நம்ம ஹீரோவை இன்ட்ரோ கொடுத்துட்டு, பசங்களா நீங்க வெளியில போய் சாப்பிடுங்க, நாங்க பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு ஜோஜோவும் டானை பார்த்து, இந்த பாரு அரசாங்கம் வால் சிட்டியை தான் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க, ஆனா கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா எப்பவும் வால் சிட்டியை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வைக்க முடியும். இந்த பாரு நம்ம எல்லாருமே ஆரம்பத்துல இருந்தே நண்பர்கள் பா, என் உயிர் போற நிலைமை வந்தாலும் சரி உங்களுக்கு ஆதரவா நான் சண்டை போடுவேங்கிறான். கட் பண்ணா இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஆக்சுவலா சைக்ளோனும் கிம்மும் எதிரிகள் ஆகிறதுக்கு முன்னாடியே வால் சிட்டில நண்பர்களா இருந்திருப்பாங்க. சொல்ல போனா நம்ம சைக்ளோன் ஒரு சலூன் கடை தான் வச்சிருந்திருப்பாரு. அடிக்கடி கிம்மும் முடிவெட்ட வந்திருப்பான். அதனாலேயே இவங்களுக்குள்ள நல்ல நட்பு உருவாயிருக்கு. ஆனா இப்ப இந்த கிம் லூயி கூட ஒன்னா சேர்ந்த இந்த வால் சிட்டியை தான் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தானோ அப்பவே எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. லாஸ்டா சைக்ளோன் கிம்முக்கு எதிராக கோயிலுக்குள்ள சண்டை போடும் போது கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்களா இருந்ததாலேயே கொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் கூட இவங்க அதை பண்ணாம விட்டுருப்பாங்க. அப்ப உடனே கிம்மோ, இந்த பாரு நம்ம கண்கள் திறந்திருக்க வரைக்கும் நானும் உன்னை கொல்ல மாட்டேன், நீயும் என்ன கொல்ல மாட்டேன், சோ நம்ம 2 பேரும் கண்ணை கட்டிக்கிட்டு சண்டை போடுவோம், யாருக்கு திறமை இருக்கோ அவங்க உயிர் பழச்சு இந்த வால் சிட்டியை தான் கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கலாம். ஆனா பாருங்க சண்டையில ஜெயிச்சது நம்ம சைக்ளோன் தான். தான் கையாலேயே தான் நண்பனை கொண்டுட்டோங்கிற வேதனையோட முதல்ல கிம்மோட மனைவியை தனியா சந்திச்சு அவளுக்கு உதவிக்காக கொஞ்சம் பணத்தை கொடுக்குறான். அடச்சி அதிகாரத்துக்காக உன் ஃப்ரெண்டை கொண்டுட்டு பணத்தை வேற கொடுக்குறியான்னு அந்த அம்மா கண்ணத்திலேயே ஒரு அறைய விட்டுட்டு புள்ளைய தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இத சைக்ளோன் நினைச்சு பார்க்கக்கூடிய இதே டைம்ல அதிக போதையானதால ஜாக்கும் தான் தலைவரான டானை கூட்டிக்கிட்டு காரு கிட்ட வருவான். உள்ள உட்கார்ந்தவரு தலையில இடி விழுகிற மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்டர் ரிவீல் பண்ணுவாரு. அந்த ஜோஜோ கிம்மோட பையனை தேடிட்டு இருக்கான்ல அது வேற யாரும் கிடையாது, உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஹீரோவான சான் தான். இதை கேட்டு மிரண்டு போன ஜாக்கும் இப்ப டர்போ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவான். அவன் சும்மா இருப்பானா, டைரக்டா சைக்ளோனை பார்த்து, தலைவரே போதையில அந்த டான் இங்க இருக்க ஹீரோவான சான் தான் கிம்மோட பையன் சொல்றான். பதிலுக்கு சைக்ளோனை பாருங்களேன், ஆமா இது எனக்கு ஏற்கனவே தெரியுங்கிறாங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல
அந்த பேண்டாவும் கேடி பையனும் ஒரு குதிரை பந்தயத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பெரிய பணக்காரன் உள்ள புந்து, இங்க பாரு, வால் சிட்டில நான் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டை கட்ட போறேன். அதுக்கு அரசாங்கம் எனக்கு உதவி பண்ண தயாரா இருக்காங்க. ஆனா அவங்களால மட்டுமே இதை பண்ண முடியாது. எனக்கு உன்னோட உதவியும் தேவை. எப்படியாச்சும் வால் சிட்டியை மட்டும் எனக்கு கொடுத்துட்டா போதும். நீ நினைக்கிறத விட பல கோடிகளை உனக்கு நான் பணமா கொடுக்குறேன். கட் பண்ணா எனக்கு நைட் ஆகுது. ஜோஜோ ஒரு ஹோட்டல்ல சாப்பிடலாமே வந்திருப்பான். அப்ப அதே ஹோட்டல்ல இருக்க பேண்டாவும் கேடு பையனும் டைரக்டா ஜோஜோ கிட்ட வராங்க. என்ன தம்பி, எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் தான் நானும் கேடு பையனும் ரொம்ப நேரமா காத்திருக்கோம். இந்த பாரு, சைக்கிளோட பத்தி பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாத. என்ன இருந்தாலும் அவன் என்னோட தம்பி. உங்களுக்காகலாம் அவனை என்னால விட்டு கொடுக்க முடியாது. கூட பிறக்காம இருந்தாலும் கூட அவனை என்னோட சொந்த தம்பியை போலதான் நான் பாக்குறேன். அட ஜோஜோ, எதுக்கு இப்ப இவ்வளவு பதட்டப்படுறீங்க? நான் பேச வந்தது சைக்ளோன் பத்தி கிடையாது. அந்த கிம்மு உங்க பொண்டாட்டி 2 புள்ளைய கொண்டாலையா? அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவனோட புள்ளைய கொண்டதுக்காக நீங்க எவ்வளவு நாள் காத்திருக்கீங்க. உங்க நிலைமையை பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப பாவமா இருந்துச்சா? அதனாலதான் நீங்க தேடிக்கிட்டு இருக்க அந்த கிம்மோட பையனை நாங்க உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சோம். தோ இந்த கவருக்குள்ள எல்லா டீடைல்ஸும் இருக்கு. அவசரமா ஜோஜோவும் கவரை திறந்து பார்க்கும்போது அதுல நம்ம ஹீரோவோட போட்டோ இருக்கு. என்னப்பா ஜோஜோ, பார்த்துட்டு பேச்சு மூச்சு இல்ல? போட்டோல இருக்க ஆள் யாருன்னு தெரியுதா? அந்த சைக்ளோனோட அல்லக்கையான சான். நீங்க தான் அந்த சைக்ளோனை உங்களோட தம்பி மாதிரி பாக்குறீங்க. ஆனா அவரை பாத்தீங்களா? நீங்க தேடக்கூடிய பரம எதிரியவே அந்த வால் சிட்டிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காரு. இவ்வளவுதான் உங்களுக்குள்ள இருக்க பழக்க வழக்கமா? அப்படி இப்படின்னு பையன் 2க்கு முன்னா ஏத்தி விடுவான். இதே டைம்ல ஹீரோ தூக்கத்தை விட்டு கண்ணம்பிடிக்கும் போது ஜாக்கும் டர்போவும் ஹீரோவோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி, இந்த பாரு, நீ உடனடியா இந்த ஹாங்காங்க விட்டு வெளியில போயாகணும். ஏன், என்னாச்சு? போலீஸ் வந்துட்டாங்களா என்ன? முட்டாள், பிரச்சனை அதை விட பெருசாயிடுச்சு. நீதான் கிம்மோட பையன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜோஜோவா அவரோட ஆளுங்களும் இங்க வந்துருவாங்க. சோ அதுக்குள்ள சைக்ளோன் ஒண்ண பாதுகாப்பா இங்க இருந்து அனுப்ப சொன்னாரு. ஆனா ஹீரோவுக்கு அதுல விருப்பம் இல்ல. டைரக்டா சைக்ளோனுக்கு பக்கத்துல வந்தவன், இந்த பாருங்க, என் அப்பா யாருன்னு கூட எனக்கு தெரியாத. நான் அவரை பார்த்ததும் இல்ல. சான், இதெல்லாம் பேசுறதுக்கான நேரம் இது கிடையாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க அப்பாவை சாகடிச்ச ஆளே நான் தான். சோ தயவு செஞ்ச இந்த இடத்த விட்டு கிளம்ப. ஆக்சுவலா ஹீரோவுக்கு தான் அப்பாவான கிம் தான் ஜோஜோவோட ஃபேமிலியை கொண்டிருக்காருங்கிற விஷயம் டர்போ சொன்ன கதை மூலமா தெரிய வந்திருக்கும். சோ அதனாலேயே எப்படி இருந்தாலும் என்னோட அப்பா கெட்டவர் தான். நீங்க அவரை கொண்டதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஜோஜோவும் டேனும் தான் அல்லக்கைகளோட வந்துட்டாங்க. சைக்ளோன், கிம்மோட பையனை நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். ஆனா நீ என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டல. இவங்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. சரி, முதல்ல இந்த ஹீரோவோட கதையை முடிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம பஞ்சாயத்தை பேசிக்கலான்னு அடையாளங்களை வச்சு ஹீரோவோட கதையை முடிக்க சொல்லுவான். ஆனா நம்மால் சும்மாவா தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தான் கூட சண்டைக்காக வரக்கூடிய ஒவ்வொரு அடையாளங்களையும் அடி நடிச்சு குத்தா உருட்டி விடுவான். டர்போ, பீமா, ஜாக்னு யாருமே நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்கன்னு வைங்களேன், சைக்ளோன் மேலையுமே இந்த ஜோஜோவுக்கு இன்னும் கோவம் அதிகமாகும். சோ அதனாலேயே மொத்த பேரும் அமைதியா இருக்காங்க. இதுக்கடையில உள்ள வந்த டான் வேற நம்ம ஹீரோ கூட ஆரம்பத்துல சூப்பரா சண்டை போட்டாலுமே இவன் என்னமோ அசர்ற மாதிரியே தெரியல. டானையே தூக்கி சொல்லிட்டு அடிக்கிறான். அப்பதான் லாஸ்டா இந்த ஜோஜோவே களத்துல இறங்குறான். ஓடி வந்து ஒரே குத்து 10-15 அடி பறந்து போய் தொப்புன்னு விழுறான். ஆக்சுவலா இவருக்குமே சைக்ளோன போல ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கும் போல. சோ ஹீரோவை வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல கழுத்தை நெரிச்சு கொல்ல போகும்போது ஜோஜோவை பக்கத்துல இழுத்து காதை பிடிச்சு கவிட்டான். இதுல டைவர்ட் ஆகக்கூடிய இந்த சின்ன கேப்ல ஜோஜோவோட காலையும் வாரி விட்டு பக்கத்துல இருக்க டேபிள்ல தூக்கி அடிக்கிறான். லாஸ்டா கீழே கிடக்கிற கத்தி எடுத்தவன், இதுக்கு மேலயும் என்ன டிஸ்டர்ப் பண்ண கண்டிப்பா உங்க யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன். இப்ப நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் சரி, நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சு கொல்லுவேன்னு சொல்லுவான். அப்படின்னா சரி, இங்கேயே அவன் கதையை முடிக்கிறேன்னு ஹீரோ கத்தி எடுத்துட்டு பக்கத்துல போகும்போது கரெக்டா சைக்ளோன் உள்ள போந்து ஹீரோவோட இடுப்புல ஒரு குத்து. இத பாக்கக்கூடிய ஜோஜோவும், தம்பி சூப்பரா, அந்த ஹீரோவும் கையாலேயே கொல்லு. ஆனா சைக்ளோனுக்கு அதுல விருப்பம் இல்ல. டே சான், முதல்ல ஹாங்காங்க விட்டு தப்பிச்சு போ, திரும்ப இங்க வந்துடாதன்னு சொல்லுவான். ஆடா பாவி, மறுபடியும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியான்னு சைக்ளோனை கத்தியால குத்த போகும்போது ஹீரோ இதை பார்த்து சும்மா இருப்பானா? அவருக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு கிட்ட வருவான். உடனே ஜோஜோ இதா சாக்குன ஹீரோவோட அடிவயத்திலேயே கத்தி இறக்கிட்டான். அப்ப கரெக்டா உள்ள வந்த டர்போவும் மொட்டையும் மின்னல் வேகத்துல கத்திய சொல்லி ஜோஜோவோட கையில இருந்த கத்தியவே துண்டா வெட்டிட்டானுங்க. டே சைக்ளோன், கூட இருந்தே குளிப்பறிச்சிடல, கண்டிப்பா இதுக்கெல்லாம் பழி வாங்காம விட மாட்டேன்னு கோவத்தோட இந்த இடத்த விட்டு நேரா அந்த பேண்டாவை பார்க்க வந்திருக்கான். வாயா ஜோஜோ, என்னப்பா மூஞ்செல்லாம் வீங்கி போய் வந்திருக்கீங்க? அப்படின்னா அந்த சைக்ளோன் தான் ஆளுங்களை வச்சு உங்களுக்கே வெளுத்து வாங்கிட்டானா? இந்த பாரு, முடிஞ்ச விஷயத்த பத்தி பேசி எதுவும் ஆக போறது கிடையாது. எனக்கு தேவை அந்த ஹீரோவோட உயிர். அச்சச்சோ, அவன் உயிர் எடுக்கணும்னா அதுக்கு அதிக செலவாகுமே. முக்கியமான இன்னொன்னு, நாங்க அந்த வால் சிட்டிக்கு போறதுக்கான பெர்மிஷனும் எங்களுக்கு இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வால் சிட்டியில எனக்கு இருக்க ஒரு குறிப்பிட்ட பங்கை உங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப உங்களை யாரும் தடுக்க முடியாது. இன்னொரு பக்கத்துல பீமா ஹீரோவுக்கு ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டு ஓரளவுக்கு அவன் உயிரை காப்பாத்திட்டான். அடுத்து சைக்ளோன் கிட்ட, இத பாருங்க, உங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்க 2 பேரும் இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு பாதுகாப்பா ஏதாவது மருத்துவமனைக்கு போங்க. எதிரிகள்ல யாராவது இங்க வந்தா நாங்க அதை பாத்துக்கிறோம். ஆனா சைக்ளோனுக்கு அதுல விருப்பமே இல்ல. இதே டைம்ல கேடி பையன் ஆளுங்களோட
டைரக்டா இப்ப வால் சிட்டிக்குள்ளேயே ரொம்ப கெத்தா வந்துட்டு இருக்கான். இந்த விஷயம் சைக்ளோனுக்கு தெரிய வந்ததுமே கண்டிப்பா அவங்க ஹீரோவுக்காக தான் இங்க வராங்க. பீமா நானும் டர்போவும் முடிஞ்ச வரைக்கும் தடுக்க பாக்குறோம். அதுக்குள்ள நீ ஹீரோவை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட. இப்ப உள்ள வந்த அடியாளுங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஹீரோவோட போட்டோவை காட்டி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல டான் கூட இருக்க ஜாக்குக்கு வால் சிட்டிக்குள்ள பேண்டாவோட ஆளுங்க வந்துட்ட விஷயம் தெரிய வருது. தலைவரே என்ன ஆனாலும் சரி அந்த ஹீரோவுக்காக நான் சண்டை போட்டாகணும். அவன் என்னோட ஃப்ரெண்டு. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்ன தடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கத்துல கிளம்பிட்டான். இதுக்கிடையில சைக்ளோன் வழியில கேடிப்பேன பாக்குறான். என்னோட தலைவர் பேண்டா உன் சலூன்டா உனக்காக காத்து இருக்காரு. அங்க போய் டீல் பேசலாமா? அடுத்து பேண்டா கிட்ட வரும்போது என்ன தைரியம் உனக்கு? ஆளுங்க வால் சிட்டிக்குள்ளேயே வந்திருக்காங்க. அட என்னப்பா சைக்ளோனு இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? நான் என்ன சும்மா வந்திருப்பேன் நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. நீ அண்ணனா நினைக்கக்கூடிய ஜோஜோ இருக்கான் இல்லையா, அவன் எங்களுக்கு இந்த வால் சிட்டியோட குறிப்பிட்ட இடத்த தோ 10:30 மணி கொடுத்திருக்கான்ப்பா. சோ உள்ள வரதுக்கான அதிகாரம் எனக்கு இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், உன்னால அந்த ஹீரோவை பாதுகாக்க முடியாது. ஒழுங்கா அவனை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு. இப்ப இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல நம்ம பீமா ஹீரோவை ஒரு வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருப்பான். அதை இந்த பேண்டாவோட ஆளுங்க பாத்துட்டாங்க. சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அல்ல கையில ஒருத்தன் குடு குடுன்னு ஓடி வந்த தலைவரே அந்த ஹீரோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். வால் சிட்டியோட பேக் சைடுல தப்பிக்க ட்ரை பண்றாங்க. உடனே கேடி பையன் அவனை பிடிக்கலான்னு போகும்போது ஓங்கி தங்கி சைக்ளோன் வயித்துலயும் ஒரு குத்து குத்துவாரு. கூடவே ஒரு கத்திரிக்கோள் எடுத்து வீசும்போது அதை இந்த பேண்டா பையன் பிடிச்சிட்டான். டேய் நான் இவனை பாத்துக்கிறேன், நீ பேக் சைடு வாசல் வழியா போ. இப்ப கேடி பையன் அங்க இருந்து கிளம்புறதுமே பின்னாடியே நம்ம டர்போவும் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கிளம்புறான். ஆக்சுவலா இப்போதைக்கு நம்ம சைக்ளோன் உடம்பு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அதனாலயே இந்த பேண்டா ஆரம்பத்துல ரொம்ப அசால்ட்டா நம்மால அடிச்சிடுவான். இன்னொரு பக்கத்துல டர்போ கேடி பையனை வளைச்சு பிடிச்சு கத்தியில குத்துறாங்க. ஆனா பாருங்க அந்த பயபுலிக்கு எதுவுமே ஆகல. அப்படின்னா இவனுக்குள்ளயும் ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்கு போலன்னு தொடர்ந்து சண்டை போட ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் பட்டாக்கத்தி எடுத்த நொடி பொழுதுல டர்போவோட 3 விரல துண்டா வெட்டிட்டான். பக்கத்து வீட்டை சேர்ந்த ஒரு லேடி தான் துணியை வச்சு டர்போவோட காயத்துக்கு கட்டு போட்டு விடுறாங்க. இப்ப அடுத்த அந்த கேடி பீமா கூட சண்டை போடக்கூடிய அதே டைம்ல டர்போவும் அங்க வரான். உதவிக்காக ஜாக்கும் பட்டாக்கத்தியோட வந்துட்டான். தன்னால முடிஞ்ச வரைக்கும் உடம்பு ஃபுல்லா சர மாதிரியா குத்தி கிழிக்கிறாங்க. ஏன் கழுத்துல கூட கத்தி இறக்குவான். ஆனா ஒரு காயம் கூட இவன் உடம்புல ஏற்படல. இதுக்கிடையில சைக்ளோனும் பேண்டாவும் சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அப்ப உதவிக்காக நம்ம மொட்டை பையன் உள்ள வராப்புல வேக வேகமா கத்திய சுத்துவாரு. ஆனா இந்த பேண்டா சும்மா கிடையாது. இவனுக்கும் நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரியும் போல. ரொம்ப அசால்ட்டா அவர்கிட்ட இருக்க கத்தியவே பிடுங்கி மொட்டையோட கதையை முடிச்சிட்டு மறுபடியும் சண்டைக்கு வரும்போது பக்கத்துல இருக்க இரும்பு பிளேட் எடுத்து டப்புன்னு ஒரு அட்டி பேண்டா ஒரு பக்கத்துல சுருண்டு விழுந்துட்டான். அடுத்து கேடி பையன் கூட சண்டைக்கு போலான்னு பார்த்தா பாவம் மனுஷன் ரத்தமா வாந்தி எடுத்த ரொம்ப வீக் ஆயிடுவாரு. இத தனக்கு சாதகமாக்கின கேடி பையன் இடுப்போட சேர்த்து கத்தி இறக்கிட்டான். தான் இறந்து போனாலும் பரவாயில்ல, தான் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சும் கூட சில வருஷங்களுக்கு முன்னாடி ஹீரோவோட அப்பாவை கொண்ட இந்த சைக்ளோன் இப்ப ஹீரோவோட உயிரையாச்சும் காப்பாத்தி தனக்குள்ள இருக்க குற்ற உணர்ச்சியை போக்கிக்கலான்னு கேடி பையனை அங்க இருக்க ஒரு சின்ன அறைக்குள்ள தள்ளிட்ட உள்பக்கத்துல இருந்து கதவை லாக் பண்ணி அதை இருக்குமா பிடிச்சு பாரு. கேடி பையன் சும்மா இருப்பானா? கரியா இருக்கக்கூடிய ரொம்ப இருக்குல்ல, அதை எடுத்து சைக்ளோன் உடம்ப துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிக்கிறான். வெளியில இருந்து டர்போ கத்தி அழ ஆரம்பிக்கிறான். தலைவரே கதவை தரங்க. ஆனா அவரை பாருங்களேன், இந்த பாரு என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நான் இப்ப இறந்து போனாலும் சரி நாலு பின்ன உனக்கு தலைவனாக வேண்டிய தகுதி இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட கடைசி ஆசை நீங்க ஹீரோவை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு சைக்ளோன் அங்கேயே இறந்து போயிடுவாரு. அதுக்கப்புறமா தட்டு தருமாறி நம்ம ஹீரோவை வால் சிட்டியோட அவுட்டருக்கு பக்கத்துல கொண்டு வந்துட்டாங்க. ஆனா முழுசா வெளியில போறதுக்குள்ளேயே பீமா தடுமாறி கீழே விழ வீல் சேர் மட்டும் டைரக்டா அங்க இருக்க மெயின் ரோடுக்கு போயிடும். ஹீரோவை ரத்த வெள்ளத்துல பார்த்ததுமே சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப அந்த போலீஸ் வர வரைக்கும் எதிரிகள் யாருமே ஹீரோ கிட்ட போக முடியாத மாதிரி தடுக்கணும் இல்லையா? சோ தான் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு டர்போ ஜாக்கு பீமான்னு வெறும் 3 பேரு வில்லனோட எதிரிகளை சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல கட் பண்ணா காலையில விடியத நேரா வால் சிட்டிக்குள்ள வந்த ஜோஜோவும் நான் கேட்ட மாதிரி நீங்க ஹீரோவை இன்னும் சாகடிக்கல, சோ அவனை கொல்ற வரைக்கும் உங்களுக்கு உள்ள வரதுக்கான அனுமதி இல்ல. தோடா உன் அனுமதி யாருக்கே வேணும்? டேய் அந்த 4 பேரையும் தூக்கிட்டு வா. பாத்தியா ஒன்ன மாதிரியே இந்த வால் சிட்டியில இருக்க இடத்துல யாருக்கெல்லாம் பங்கு இருக்கோ அவங்க எல்லாரையும் அடிச்சு அவங்களோட இடத்த கூட நான் வாங்கிட்டேன்பா. கடைசியா நீ மட்டும் தான் இருக்க. உன்னால என்ன என்னடா பண்ண முடியும்னு ஒரு பெரிய சுத்திகள் எடுத்து மண்டையிலேயே ஆட்டி ஜோஜோ மயக்கம் போடுதுமே. இந்த பாரு இவனை கூண்டுல அடைச்சு வைங்க. பத்திரத்துல கையெழுத்து போடுற வரைக்கும் இவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காதீங்க. அதுக்கப்புறமா அந்த வால் சிட்டிக்குள்ள குடியிருக்க மக்களை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணி அவங்களோட கடைகளையும் மூட ஆரம்பிக்கிறானுங்க. உண்மையை சொல்ல போனா கேடி பையன் பேண்டாவுக்கு ஹெல்ப் பண்ணல. சரியான நேரம் வரும்போது பேண்டாவையே போட்டு தள்ளிட்டு அவரோட இடத்துல வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி சைக்ளோன் கூட லாஸ்டா நடந்த சண்டையால பேண்டாவுக்கு அதிகமா காயப்பட்டு இருக்கும். சோ ரத்தமா வாந்தி எடுத்துட்டு இருப்பாரு. இத தனக்கு சாதகமாக்கின கேடி பையன் நைட்டு வீட்டுல இருந்த பவர் எல்லாம் கட் பண்ணி விட்டு தான் முதலாளின் கூட பாரபட்சம் இல்லாம இரும்பு கேபிள வச்சு கழுத்தையும் நெரிச்சு அவரோட கதையும் முடிச்சுட்டான். அப்புறம் என்ன, இப்ப ஆசைப்பட்ட மாதிரி ஒட்டுமொத்த கேங்குக்கும் இவன் தான் தலைவன். சொல்ல போனா வால் சிட்டிக்குள்ளேயே பாட்டு பாடி போதை மருந்தெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைம்ல மயங்கி போன ஹீரோவை போலீஸ் வந்து காப்பாத்திருப்பாங்க போல. இப்ப அவன் ஜெயில இருக்கான். அப்ப ஒரு ஆபீசரும் தம்பி நீ யாரு, எந்த ஒரு சின்னவன்? ஆக்சுவலா ஹீரோவுக்கு இவ்வளவு நாளா கிம் தான் தன்னோட அப்பா, இவன் ஹாங்காங்ல தான் பிறந்தாங்கிற எதுவுமே தெரியாம இருந்திருக்கும். ஆனா இப்ப எல்லாம் தெரிஞ்சு போனதால தான் ஃபேமிலி பத்தின
பத்தின டீடைல்ஸ இவனும் ஒன் பை ஒன்னா சொல்லுவான். பதிலுக்கு அந்த ஆபீசரும் நல்லதா போச்சு தம்பி, நீ ஹாங்காங்ல தான் பிறந்திருக்க, உன் ஃபேமிலி சர்டிபிகேட்லயும் அது ரொம்ப தெளிவா இருக்கு. சோ எங்களால இந்த ஹாங்காங் சிட்டிசன் உனக்கு ஐடி கார்டு கூட கொடுக்க முடியும். ஒரு வழியா நம்மளால அகதி இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சு போனதால ஹாங்காங்கோட குடிமகனுக்கான ஐடி கார்டை வாங்கிட்டு நேரா இப்ப டான் கிட்ட வந்தவன். நான் ஜாக்க பாத்தாகணும். எது ஜாக்கா? சைக்ளோன் இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கையே மொத்தமா மாறி போயிடுச்சு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அவங்கள பாத்தாகணும். உடனே டானும் ஒரு சின்ன லொகேஷனை கொடுக்குறான். இப்ப ஹீரோவும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பாக்கும்போது ஒரு ஏரிக்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய மர வீட்டுல தான் நம்ம டர்போ, ஜாக்கு அப்புறம் பீமா இந்த 3 பேருமே இருக்காங்க. லாஸ்டா நடந்த சண்டையில பாவம் நம்ம ஜாக் இருக்கால, அவனோட ஒரு காலை வேற உடைச்சு விட்டானுங்க. திரும்ப ஹீரோவை பார்த்ததுமே 3 பேரும் கட்டி பிடிச்சு ஓடு அழுறானுங்க. இந்த பாரு, என் அப்பாவை கூட நான் பார்க்காத நேரத்துல சைக்ளோன் தான் எனக்கு ஒரு அப்பாவா இருந்து என்ன பாத்துக்கிட்டாரு. சொல்ல போனா அவரு பேண்டா கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்திருக்காரு. இப்ப நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். சோ எப்பாடு பட்டாச்சும் சைக்ளோனோட இறப்புக்கு நான் பழி வாங்கணும்னு அடுத்த நாள் நைட்டு திருட்டுத்தனமா ஏதோ பார்சல் கொடுக்குற மாதிரி அந்த வால் சிட்டிக்குள்ள வராங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத கேடி பையன் ஏதோ ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் வச்சிருக்கான். அப்ப ஒரு குட்டி பையன் இவனை பார்த்து முறைக்கிறான்னு சொல்லிட்டு அவனோட கண்ணை கட்டி டார்ச்சர் பண்ண பிளான் பண்ணுவானுங்க. இதுக்கடையில திருட்டுத்தனமா உள்ள வந்த ஹீரோ பெட்டிக்குள்ள நல்லா 2-3 பெரிய சுத்தியில வச்சிருப்பாங்க. ஓடி வந்த வேகத்துக்கு நின்னுகிட்டு இருந்த அடியாளுங்க ஒவ்வொருத்தரையும் பொழந்து கட்டுறான். இதுக்கடையில கேடி பையன் குழந்தையோட கண்ணை கட்டிட்டு அவனை டார்ச்சர் பண்ணலாமேன்னு கிட்ட போகும்போது இருட்டுக்குள்ள இருந்து ஒரு கோடாரி பறந்து வந்த அடியாள் மேல டப்புன்னு அடிக்குது. ஒட்டுமொத்த ரவுடி பசங்களும் மிரண்டு போறானுங்க. இங்கதான் நம்மால தனியா உள்ள வந்தவன் ஈவி இறக்கமே இல்லாம ஒவ்வொருத்தரையும் வெளுத்து வாங்குறான். இதே மாதிரியே பதுங்கி இருந்த டர்போ, ஜாக்கு, பீமான்னு 3 பேருமே களத்துக்குள்ள இறங்குறாங்க. அடிக்கிற அடி ஒண்ணு சும்மா பட்டாசா இருக்குது. அப்போ ஒரு கட்டத்துல டர்போ பைக்கை வச்சு கேடி பையன் மேல ஏத்தலாமேன்னு கிட்ட போனா அவனை பாருங்களேன், ஏதோ பஞ்சு முட்டையை உதைக்கிற மாதிரி கையில ஒரு வித்தியாசமான சிம்பிளை வச்சுக்கிட்டு ஓங்கி ஒரு உதப்பான் பாருங்க. பைக்கு வானத்துக்கும் பூமிக்கும் பறக்குதுங்க. கருமோ அது கூட பரவாயில்ல, 2 மிஷின் கண்ணை தூக்கிட்டு இப்ப வாங்கடா சண்டைக்குன்னு நம்ம ஹீரோவை சுட்டபடியே துரத்திட்டு இருக்கான். 2 குரூப்பு கடையில சண்டை மேல சண்டை போயிட்டே இருக்கு. உண்மையை சொல்ல போனா இந்த படத்துல வரக்கூடிய ஃபைட் சீனுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு இடமா ஓடி போன ஹீரோ கடைசியில ஒரு மாடியில சண்டை போட ஆரம்பிக்கிறான். இரும்பு கம்பியை வச்சு அடிக்கிறாங்க. ஆனா பாருங்க, அது எதுவுமே இந்த கேடு பையனுக்கு வலிக்கவே இல்ல. இப்ப ஏன் சக்தியை பாருன்னு ஹீரோவை கீழே தள்ளி அவன் மண்டையிலேயே குத்த பாக்குறாங்க. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல விலகிட்டான். இல்லன்னு வைங்க மண்டையில ஓட்டைய போட்டிருப்பான். இப்ப இவன் சண்டை போறத பார்த்த மொத்த ஃப்ரெண்ட்ஸுமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. கண்டிப்பா கேடு பையன் கைகள்ல சிம்பிள்ஸை பயன்படுத்துற வரைக்கும் நாம என்னதான் தாக்கினாலும் அவனுக்கு காயமே ஏற்படாத. சோ முதல்ல அவன் உடம்ப கட்டி போடலான்னு 4 திசைகள்ல இருந்து கைத்த போட்டு இழுக்கிறானுங்க. அதுவும் வேலைக்காகல. இப்படியே போனா தான் ஃப்ரெண்ட்ஸும் இறந்து போயிடுவாங்களோங்கிற பயத்தால வக்காளி வாடா ஒன்னா போய் சாகலான்னு ஹீரோ அந்த கேடி பையனை கட்டி பிடிச்சபடி அவ்வளவு உயரத்துல இருந்து தாவி குதிக்கிறான். ஆனா அந்த பைத்தியக்காரன் சும்மா கிடையாது. விழும்போதே அங்க இருந்த கைத்த பிடிச்சிட்டான். டர்போ இதை பார்த்து சும்மா இருப்பானா? ஹீரோவை காப்பாத்தணும்ல. சோ இவன் மறுபக்க கைத்தோட முனையை பிடிச்சுப்பான். ஆரம்பத்துல அமைதியா இருந்தவல்ல ஒரு கட்டத்துல கத்தி எடுத்து ஹீரோவோட தோள்பட்டையில குத்துவான். இங்கதான் டர்போவும் ஒரு விஷயத்த சொல்றான். இந்த பாரு, அவ இப்ப தொங்கிட்டு இருக்கதால கண்டிப்பா 2 கைகளால அவனால சிம்பிள்ஸ பண்ண முடியாத. எப்படியாச்சும் கத்திய அவ வாய்க்குள்ள இறக்க இப்ப ஹீரோவும் ட்ரை பண்ணுவான். ஆனா பாருங்க, அந்த பைத்தியக்காரன் அந்த கத்தியவே கடிச்சு உடைச்சிட்டான். இதுல நக்கலா ஹீரோவை பார்த்து சிரிப்பு வேற. ஆடாங்கொப்பம் மவன, நீ இப்படிதான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா. இதுக்குதான் ரொம்ப நேரமா காத்திருந்தேன்னு ஒரு கைய வச்சு அவன் வாயை மூடிட்டு இன்னொரு கைய வச்சு வயித்துல குத்துறான். வலி தாங்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த பைத்தியக்காரன் உடஞ்ச கத்திய தொண்டைக்குள்ள முழுங்கிட்டாங்க. அது கொஞ்ச நேரத்திலேயே வயித்தை கிழிச்சுக்கிட்டு வெளியில வருது. பாத்தீங்களா, அவன் காயமாயிட்டான். உடம்புக்குள்ள இருக்க கத்திய வெளியில எடுக்கிற வரைக்கும் அவனால காயத்தை குணப்படுத்தவே முடியாதுன்னு 4 பேரும் ஒன்னா சேர்ந்து அட்டி புரட்டி எடுக்கிறானுங்க. லாஸ்டா மேலையும் கீழையும் தூக்கி வீசி நம்ம டர்போவோட பாஸ தான் இந்த பைத்தியக்காரன் கொண்டிருப்பால. சோ அவரோட இறப்புக்கு பழி வாங்குற விதமா டர்போவே கத்தி எடுத்த கேடி பையன் வயித்துல இறக்கி அவனை கொடூரமா அங்கேயே கொண்டுட்டான். ஒரு வழியா எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்ட ஜோஜோவை நம்ம ஹீரோ காப்பாத்துவான். சொல்ல போனா இப்ப அவனுக்குள்ள இருந்த பழி வாங்குற எண்ணம் லைட்டா கம்மியான மாதிரி தெரியுது. ஒரு வழியா எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வால் சிட்டியோட டாப்ல வந்து உட்கார்ந்தவனுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஹாங்காங் மொத்தமா மாறி போயிடும்ல. நம்ம வாழக்கூடிய இந்த வால் சிட்டி உட்பட சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும் இந்த உலகத்துல எது வேணா மாறலாம், ஆனா மாத்தவே முடியாத ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.